தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த ஈரான் தானே ஹார்முஸை பிளாக் பண்ணி வச்சு எல்லா நாடுகளுக்கும் டேரிஃபை வசூலிக்க போறேன்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன திரும்ப வேலையை பார்த்து விட்டுருக்கப்போ அவங்க என்ன வசூலிக்கிறது? வசூல் ராஜா நான் தான் வசூலிப்பேன்னு அவர் பர்சன்டேஜில் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை பற்றியும் இந்த போர் பெருசாக போயிட்டு இருக்கிறது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். கடந்த 2020 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வதேச சந்தையில் ஒரே நாளில் இந்த ஆயிலோட ப்ரைஸு 10% ஹிட் பண்ணது கிடையாது, மேலே போனது கிடையாது. இப்போ 2020க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நடந்திருக்கு. ஒரே நாளில் 10% ஆயில் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $83.32 இங்கே வந்து நின்றுருக்கு. என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சும்மா இருந்த ஈரானை சொரிஞ்சு விட்டு இப்போ அமெரிக்கா பண்ண வேலையில் எங்கெங்கே இம்பாக்ட் ஏற்படுது பாருங்கள். எல்லா கிரெடிட்ஸும் வேறு யாருக்கு போக இந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தான். இந்த அளவுக்கு ஒரே நாளில் மேலே போயிருக்குல்ல 10% அளவுக்குன்னு சொல்லிட்டு ஆயிலோட ப்ரைஸு. இதுக்கெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்குங்க. அதாவது ட்ரம்ப் பார்த்து விட்ட வேலை, அதுக்கப்புறம் ஈரான் பதிலடி கொடுக்குறேன்னு சொன்ன வேலை, அதுக்கப்புறம் ஈரான் பதிலடின்னு சொல்லி பண்ண வேலை, இதுக்கப்புறம் உலக நாடுகள் அமெரிக்காவை எதிர்த்து குரல் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சார்ந்து தான் நெகட்டிவ் இம்பேக்டாக ப்ரைஸ் மேலே போயிருக்கிறத பார்த்துருக்கோம். ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாப்புல, இந்த ஹார்முஸ் இருக்குல்ல, இந்த ஹார்முஸை எந்தெந்த நாடுகளோட கப்பல்கள்லாம் பயன்படுத்துதோ அந்த வழியை பயன்படுத்தி வெளியே வரீங்களோ உள்ளே போகிறீங்களோ நீங்கள்லாம் இனிமேல் அமெரிக்காவுக்கு 20% பைசா கட்டணுன்றாப்புல. ஈரான் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன வேலையை பார்த்து விட்ருக்கு பார்த்தீங்களா? எதுக்குங்க அமெரிக்கா காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் வேற என்ன பண்ண, நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இந்த போரில், அதுக்கெல்லாம் நாங்கள் காசு எடுக்க வேணாம், ரீஇன்வெஸ்ட் பண்ண வேணாம், ஸோ இதுக்கு தான் அந்த அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காப்புல. இவங்களே ஆரம்பிச்சு விட்ருவாங்களாம், அப்புறம் இவங்களே குத்துதே குறையுதுன்னு சொல்லிட்டு இந்தமாரி சார்ஜ் பண்ணுவாங்களாமா. அதுவும் இந்த ஹார்முஸ் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களே அதுக்கான ஃபீன்னு வேறு சொல்கிறாங்க. இது எப்படி திரும்ப வேரி ஆகுது? இப்போ இந்த ஹார்முஸை பயன்படுத்துகிற கப்பல்கள் இருக்குல்ல, அதில் கொண்டு வரப்படுற சரக்குகள், இது எந்த அளவுக்கு சரக்குகள் இருக்கோ அந்த வேர்த்தில் 20%. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ₹100 அளவு உள்ள சரக்குகளை ஒரு கப்பலில் கொண்டு வராங்கன்னா நீங்கள் அமெரிக்காவுக்கு ₹20 கட்டணும். அப்போ ₹1000 எவ்வளோ, ₹1,00,000 எவ்வளோ, ₹1,00,00,000 எவ்வளோ, கணக்கு போட முடியாத மக்களே? எல்லாம் கோடிகளை தான் மேக்ஸிமம் அங்கே ட்ரெயின் நடந்துகிட்ருக்கோம். அப்போது ஒரு கப்பலும் 20% அமெரிக்காவுக்கு ஒரு கப்பல் சார்ந்து கட்டுறாங்கனாக்கா ஈரானோட பெரிய தலைவலியாக அமெரிக்கா தான் நம்ம பார்க்க நேரிடும். அப்பேற்பட்ட வேலையை சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறாப்புல, ஹார்மோஸை தொடர்ந்து கட்டி ஆள போகிறது அமெரிக்கா தான், அதனால் உங்களுக்கு இனிமேல் பெருசாக பயம்லாம் இருக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. ஐயோ, இதுக்கப்புறம் தான் பயமே. 20% கட்டுன்னு சொல்கிறீங்கன்னா எத்தனை நாடுகளோட கப்பலால் கட்ட முடியாது? இதுக்கு பயந்தே பல பேரும் ஏப்பா ஆயில வேணாம் ஒன்று வேணான்னு வந்துட்டாங்கன்னா அந்த நாடுகள் நிலைமை என்ன வருது? இதை அமெரிக்கா யோசிக்கிற மாதிரியே தெரியல. அதுவும் ஹார்முஸில் இருக்க ஈரானியன் ஷிப்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருப்போன்னு வேற ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் இருக்கார்ல, அவர் பண்ண தெரியுமா சொல்கிறாரு, என்னங்க சும்மா 20%ன்றீங்க, அதெல்லாம் ரொம்ப அதிகம். ஈரான் பார்த்தீங்களா, நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதாவது 2 தரப்பும் சார்ஜ் பண்ணுற அடிச்சுக்கிறாங்க. இப்போது அங்கே பாதிக்கப்படுறது உலக நாடுகள் தான், இதில் வேறு யாரும் இல்லை, உலக நாடுகள் தான் பாதிக்கப்பட்டுருக்கு, இன்க்ளூடிங் இந்தியா. இதை மறந்துடாதீங்க மக்கள். நாங்கள் ரொம்ப லோவாக சார்ஜ் பண்ணுறோம், அமெரிக்கா அளவுக்கு கொள்ள லாபம்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை. ஈரான் எப்போவுமே ஹார்மோஸோட ப்ரொடெக்டராக இருப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஈரானை நாங்கள் அமெரிக்காவுக்கு விட்டே கொடுக்க மாட்டோன்னு இவர் வேறு சூழல் வச்சுருக்காப்புல. இந்த நேரத்தில் பிரேசிலோட பிரசிடென்ட் இருக்கார்ல, லுலா டி சில்வா, இவருக்கும் ட்ரம்ப்புக்கும் எப்போவுமே 7ஆம் பொருத்தம் ஆகாது. இந்த நேரத்தில் இவர் என்ன சொல்கிறாரு, என்னங்க அமெரிக்கா கடற்கொள்ளையர்களாக மாறிட்டீங்கன்றாரு. ஏற்கனவே பிரேசில் வர்சஸ் அமெரிக்கான்ற இஷ்யூ பெருசாக போகும். இப்போ அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பார்த்தீங்களா, ஏதோ ஈரானை குறை சொல்லிட்டு நீங்கள் கடலில் கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே, எதுக்கு உங்களுக்கு 20% நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் இது வரைக்கும் என்ன திறமை நம்பிட்டு இருக்கோம், கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக திறம்பட போரிட்டுக்கிட்டு இருக்க நாடு அமெரிக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த நினப்பிலே மண்ணை தூக்கி போட்டிருக்கீங்க போல இருக்க. எங்களுக்கு இப்போ என்ன திறமை தோணுது, கடற்கொள்ளையர்களாக விடுங்க, இவங்க தான் பெரிய கடற்கொள்ளையர் போகிறதுக்கு அமெரிக்கா அப்படின்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ட்ரம்ப் எங்களை தள்ளி விட்டுருக்காருன்னு இந்த மனுஷன் அந்தளவுக்கு புலம்பி தீர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, இதை அமெரிக்காவுக்கு நினைவுபடுத்த வேண்டிய நேரம் வந்துட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது காசு இல்லாதவன் கொள்ளடிப்பாங்க, காசு வச்சுக்கிட்டு என்னங்க இது அப்படின்றாரு. இதுக்கப்புறம் பிரேசில் சார்ந்து ட்ரம்ப் எதனா கண்டிப்பாக சொல்லுவார்,
அவரை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும், அவரோட வாயை பற்றி கண்டிப்பாக சொல்ல வெயிட் பண்ணி பாருங்கள். சவுதி அரேபியா இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சனா ஏர்போர்ட் இருக்குல்ல ஏமனில், இதை அடிச்சிட்டாங்கன்னு ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று வெளியே வந்துச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் ஹூதிஸ் இருக்காங்களே, இந்த ஈரானோட முக்கியமான ப்ராக்ஸி, அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓ எங்களை நீங்கள் தொடுறீங்களா, நாங்கள் வர உங்களை அடிக்க. சவுதியோட அபா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குல்ல, இந்த ஏர்போர்ட்டை நாங்கள் அடிக்க போகிறோம். அதுவும் எங்ககிட்ட இருக்க மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் வச்சு நாங்கள் தாக்க போகிறோம். நாங்கள் எதுவும் சும்மா சொல்லுவோம், செய்ய மாட்டோம் நினைக்காதீங்க. இந்த சவுதி சார்ந்த ஏர்போர்ட்டில் யாராவது விமான சேவையை வழங்குறீங்கன்னா அந்த ஏர்லைன்ஸ்லாம் உஷாராயிடுங்க. இந்த நேரத்தில் எதுவும் அங்கே விமானம்லாம் பறக்க வேணாம், நாங்கள் இப்பயே சொல்லிக்கிறோம். ரொம்ப சீரியஸாக இந்த வார்னிங்கை பாருங்கள், நாங்கள் அடிக்க போகிறோம்னு சொன்னாங்க. ஹூதி சொல்லிட்டே இருந்தவங்க அடிக்க மாட்டாங்கன்னு பல பேர் நினச்சாங்க. என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, சொன்னபடியே மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் இந்த ஏர்போர்ட் நோக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. யாரும் ஹூதிஸ் பண்ணியிருக்க வேலை இது. இன்னொரு பக்கம் சவுதி என்ன தெரியுமா சொல்லுது, அவங்க பண்ணாங்க, நாங்கள் சும்மா இருப்போமா, நம்மகிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, அதை வச்சு நாங்கள் எல்லா த்ரெட்ஸையும் ஆச்சு காலி பண்ணிட்டோம், இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்னு அவங்க வேறு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு தெரியுதா மக்களே, கிட்டத்தட்ட 4 வருஷமாக சவுதியும் ஹூதிஸும் சண்டை போடாமல் இருந்தாங்க. இப்போ திரும்ப அந்த சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சீஸ்ஃபயர் இருக்குல்ல, அதுக்கு இனிமேல் அர்த்தமே கிடையாதுங்க. ஒரு பக்கம் ஹூதிஸே இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா ஈரான் சும்மா இருக்குமா? அமெரிக்கா மேலே இருக்க கோபத்தை எங்கே திரும்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வேற எங்கே, பஹ்ரைனு ஜோர்டன் இங்கே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பஹ்ரைனில் இருக்க அமெரிக்காவோட பேஸ் இருக்குல்ல, அதை இந்த முறை டார்கெட் பண்ணியிருக்காங்க, இந்த முறையும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து அட்டாக்கை பண்ணிகிட்டே இருக்காங்க பஹ்ரைனில் ஈரான். அங்கே இருக்க மக்களே ரொம்ப உஷாராக இருங்க, நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ ஈரான் என்ன திரும்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, நினச்ச மாதிரி அடிச்சிட்டோங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டோன்னு ஈரான் இப்போ சொல்லியிருக்கு. IRGC, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பஹ்ரைனோட ஜொஃபைர் பேஸ் இருக்குல்ல, அதான் அமெரிக்கா படையோட மிக முக்கியமான அந்த ஹவுசிங் பில்டிங் சார்ந்து மிக முக்கியமான ஒரு தளம். இங்கே நாங்கள் டார்கெட் பண்ணோம், டார்கெட் பண்ணபடி அதை அடித்து முடிச்சிட்டோம். இந்த வெப்பன்ஸோட வேர் ஹவுஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ஆயுதங்கள்லாம் சேமித்து வைக்கிற கிடங்குகள், அதை அடித்து காலி பண்ணிட்டோம். சேட்டலைட் கம்யூனிகேஷன் சென்டர் ஒன்று அங்கே இயங்கிட்டு இருந்துச்சு, அதையும் அடித்து முடிச்சிட்டோம். பேட்ரியாட் ரேடார் இருக்குல்ல, அதை அடிச்சிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மற்ற விஷயங்கள் மேலே கை வைக்கிறது வேறு, ஆனால் அமெரிக்காவோட அடையாளம் இந்த பேட்ரியாட்டு, அதையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டோன்னு IRGC இங்கே கிளைம் பண்ணியிருக்கு. அமெரிக்கன் நேவியோட 5th ஃப்ளீட் இருக்குல்ல, இந்த ஏர் கண்ட்ரோல் ரேடாரையும் நாங்கள் அடித்து காலி பண்ணிட்டோம். சீராம் இருக்குல்ல, இந்த ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டமு பஹ்ரைனில், அதோட கதையை முடிச்சிட்டோன்னு IRGC பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்கு. இப்போ US சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அதோட அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொய்யன்னு தான் போடுவாங்க. ஓகே, அதாவது IRGC சொன்னால் உலகம் நம்பக்கூடாது, அமெரிக்கா சொன்னால் மட்டும் தான் நம்பணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை உலகம் ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்காங்களே, அந்த நெரேட்டிவை செட் பண்ணுற வரைக்கும் இது போல் செய்தி இப்படி தான் வந்துட்டு இருக்கும் போல இருக்குது. ஈரான் என்ன பண்ணியிருக்கு, ஹார்மூஸில் ஒரு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆயில் டேங்கரை அடிச்சிருக்கு. சரி, ஒரு டேங்கர் தான் பார்த்தா அதுக்கப்புறம் சில டேங்கர்ஸ் அடிச்சிருக்காங்க. இப்போ UAE யார் சொல்கிறது கேட்கும், அமெரிக்கா சொல்கிறது. அமெரிக்கா ஹார்மூஸில் தனியாக ரூல்ஸை போட்டிருக்கா, ஈரானும் தனியாக ரூல்ஸை போட்டிருக்கா. இப்போ அமெரிக்கா எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணும், சாட்சாத் அமெரிக்காவோட ரூல்ஸ் தான். இது யாரை ட்ரிகர் பண்ணும், ஈரானை ட்ரிகர் பண்ணும், அதான் அடிச்சிட்டாங்க. இதில் என்ன கொடுமைனா, இந்தியன் க்ரூ மெம்பர் சில பேரும் காயம்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் செத்தே போயிட்டாருங்க, ஒரு இந்தியன் க்ரூ மெம்பர் இறந்துட்டாப்புல. இந்த விஷயத்தில் நம்ம இந்திய அரசு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. நம்ம அரசு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டெபுட்டி அம்பாசிடர் இருக்கார்ல, ஈரானோட டெபுட்டி அம்பாசிடர், இவருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஏங்க நேரில் வந்து விளக்கம் கொடுங்க அப்படின்ட்டு. இப்போ ஈரான் வேர்சஸ் இந்தியான்ற மாதிரி இஷ்யூ வேறு மாரி ஸ்லைட்டாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் அதில் சேர்ந்துருக்காங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஈரான் இதை பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி எங்கள் ஆயில் டேங்கர்ஸ் மேலே இவ்வளோ கடுப்பு உங்களுக்கு, அமெரிக்கா முடிஞ்சால் தோடுங்க, சும்மா சும்மா எங்களை நோண்டுறீங்கன்னு UAE வேறு இப்போ கண்டனத்தை பெருசாக பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, வர்ற 16ஆம் தேதி நம்ம நாட்டு மக்களுக்கு நான் உரை நிகழ்த்த போகிறேன்னு சொல்லியிருக்காரு. என்னத்தை சொல்ல போகிறாரோ, ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கவங்க திடீர்னு டெலிவிஷன் முன்னாடி வரேன்னு சொல்லிட்டாலே எல்லா மக்களும் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, அந்த நாடுகளை சேர்ந்த மக்கள்லாம். அதே போல் ட்ரம்ப் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, மேபி ஈரானுக்கு எதிராக ஃபுல் ஸ்கேல் வார இனிஷியேட் பண்ண போகிறாங்களோ, அதுக்கான சமிங்கை தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் தெரியுது. அண்ட் இன்னொரு பக்கம் US சென்ட்ரல் கமாண்ட் நான் சொன்ன அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் முழுக்க 50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் சோல்ஜர்ஸை அவங்க குவிச்சு வச்சுருக்காங்களாமா.
ஸோ இதெல்லாம் போருக்கான சமயம் எப்படி தெரியுதுல, ஃபுல் ஸ்கேல் வாருக்கு. அண்ட் அமெரிக்கா தொடர்ந்து ஈரானோட நேவல் அசட்ஸ் இருக்குல்ல, அதை இன்னும் ஹிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சுப்ரீம் லீடர் இருக்கார்ல, ஈரானோட முன்னாள் சுப்ரீம் லீடர், இவரோட இறுதிச் சடங்கு நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவை பழித்தீர்க்கணும், இஸ்ரேலை பழித்தீர்க்கணும், ட்ரம்ப்பை கொலை பண்ணணும்னு எல்லாம் சபதம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஈரானோட போக்கு இன்னும் ரொம்ப மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் ஈரான் அறிவிச்சிட்டாங்க, எங்கள் மக்களோட விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளோம்னு சொன்னாங்க. இப்போ அமெரிக்காவும் ஒரு ஃபுல் ஸ்கேல் வார்க்கு ரெடியாக வர மாதிரி தெரிஞ்சிச்சா? ஸோ உலகம் திரும்ப ஒரு முறை ஒரு பெரிய அளவுக்கு நிம்மதி இழக்க போகுதுன்னு கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுங்க. சுப்ரீம் லீடரை கொன்னதுக்கப்புறம் எல்லா விஷயம் முடிஞ்சிரும்னு அமெரிக்கா நினச்சிது. ஆனால் இனிமேல் தான் ஆரம்பிக்க போல இருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.